ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு 20லேருந்து 25 ml அளவுக்கு கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஒரு முழு பூண்டை உரித்து அதை இடித்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய 2 வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கின உடனே நம்ம 3 தக்காளி கட் பண்ணி நீட்டு வாக்கில் வச்சுருக்கோம். அதையும் பார்த்திங்கன்னா இந்த குக்கர்லேயே சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். இந்த டைமில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதாவது நம்ம ஜீரகத்தை முழுசாக சேர்த்துட்டோம். நீங்கள் ஜீரகம் போடலை அப்படின்னா இப்போ தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளும் கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம பச்சை பயிரையும் அரிசியும் ஊற வச்சுருக்கோம். 2 டம்ளர் பச்சை அரிசி இல்லைனா நம்ம நார்மல் வீட்டு அரிசி 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பச்சை பயிறு சேர்த்துருக்கோம். இதை ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதை இதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு ஊற்றிட்டு நல்லா பார்த்திங்கன்னா சாட்டை பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா கொதி வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி ஒரு கை நிறைய எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் நீங்கள் ப்ரெஷர் குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 விசிலிலேருந்து 4 விசில் வரைக்கும் நீங்கள் தாராளமாக விடலாம். இன்னும் நல்லா குழையணும் அப்படின்னா நீங்கள் 5 விசில் கூட விடுங்க. இப்போ நம்ம 3 விசில் விட்டு எடுத்துருக்கோம். இப்போ நல்லா உங்களுக்கு விசில் வந்துட்டுருக்கு. 3வது விசிலுங்க இது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த பச்சை பயிறு சாதத்தை நம்ம ப்ரெஷர் குக் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராகவே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இது அழகாக பார்த்திங்கன்னா பிளேட்டில் சர்வ் பண்ணி நீங்கள் உருளைக்கிழங்கு, முட்டை ஆம்லேட் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்டியான ரெசிபி.